யோசிச்சிருக்கலாம், என்னடா இவன் காலையில் 7 மணிக்கெலாம் டானு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுவானே, இப்போ என்னாச்சு திடீர்னு வரலையே அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நேற்று இந்த வீடியோ எடுத்தோம். நேற்று கொஞ்சம் வெளில போயிருந்தனால கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஒரு ஸ்பெஷல் வீடியோ உங்களுக்கு வருது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் வெளில போயிருந்தோம். ஒரு சில பல க்ராசரிஸ் அந்த மாதிரி வாங்க. ஸோ அதனால் எடிட் பண்ண முடியல வீடியோஸ் எதுவுமே. ஸோ இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து பட்டுன்னு எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து உங்களுக்காக 9 மணிக்கெலாம் வீடியோ கொண்டு வந்துடுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக 7 மணி டு 9 மணிக்குள்ளே இனிமேல் வீடியோ வந்துடும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறந்துட்ட சொல்ல, இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு another video. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய முக்கால் கிலோ சிக்கன் எடுத்து அதை மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சிக்கனில் மசாலாஸ் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1/2 hour வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ 1/2 hour நல்லாவே ஊறிடுச்சு. சுருள் பட்டை 1 எடுத்திருக்கேன், 4 லவங்கம் எடுத்திருக்கேன், 1 ஏலக்காய் எடுத்திருக்கேன், 1 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன், அன்னாச்சி பூ 1 எடுத்திருக்கேன், 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி பவுலில் போட்டு அளந்திருக்கேன். இப்போ 3 தக்காளி, 3 வெங்காயம், 1 லெமன் எடுத்திருக்கோம். லெமன் ஒரு 1/2 யூஸ் பண்ண போகிறோம். 1 எடுத்திருக்கேன், நான் 1/2 தான் யூஸ் பண்ண போகிறேன். தயிர் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். 1 பிடி கொத்தமல்லியும் 1 பிடி புதினாவும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் 1 பங்கில் நம்ம 3/4 பங்கு நம்ம பொரிக்கிறதுக்கு வச்சுருக்கோம். 1/4 பங்கு நம்ம தனியாக வச்சுருக்கோம். இப்போ ஆனியன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு வதங்கி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஆனியன்ஸ் எல்லாமே கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பெரிய பாத்திரம் நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம். அதில் தான் இப்போ பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆனியன் வறுத்த எண்ணெயவே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்பைசஸை சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். நாம் எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டோம். நம்ம பொரிச்சு வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. வெட்டி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். அதுக்கு இப்போ ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் தக்காளி எப்படி வதங்கியிருக்குன்னு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். புதினா கொத்தமல்லி நல்லா வதக்கிக்கோங்க. பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த குழிக்கரண்டியில் நான் 2 கரண்டி வந்து தயிர் சேர்க்க போகிறேன். நீங்கள் ஸ்பூனில் சேர்க்குறதா இருந்தால் 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்று எடுத்து சேர்த்துக்கலாம். சிக்கன் இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சிக்கன் இந்த மாதிரி மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தட்டு போட்டு மூடிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சிக்கன் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ 1/2 எலுமிச்சை பழத்தை சேர்த்துக்கலாம்.
வதக்கி விட்டுக்கலாம். ஆல்ரெடி சிக்கனில் வந்து உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதனால் இப்போ கம்மியாக போட்டுக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு அப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடிக்கலாம். இப்போ நம்ம இந்த பவுலில் வந்து இந்த கப்பு ரைஸ் போட்டோம். இப்போ இதுக்கு வந்து 1.5 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். 1 கப்பு, 1/2 கப்பு, நல்லா கிண்டி விட்டுக்கலாம். உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ தண்ணியில் பார்த்திங்கன்னா உப்பு அளவு கம்மியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தண்ணி இப்போ நல்லாவே கொதிச்சுட்டு இருக்குது. இப்போது நான் வந்து குங்குமப்பூ சேர்த்துக்க போகிறேன். குங்குமப்பூ ஏன் சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கேசரி பவுட்ரு சேர்க்க போகிறது கிடையாது. இதுலேயே நேச்சுரலான ஒரு கலர் கிடச்சிடும். ஸோ அதுக்காக தான் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இப்போ ஊற வச்சுருக்க அரிசி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அரிசியெல்லாம். இப்போ உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட் கரெக்டாகவே இருக்குது. இப்போ தட்டு போட்டு மூடிக்கலாம். இப்போ நான் ஒரு கல் எடுத்து மேலே வைக்க போகிறேன். தம் போட போகிறோம் பிரியாணிக்கு. இப்போ நீங்கள் அதிகமான வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மேலே பிரியாணி பாத்திரத்து மேலே வச்சுருவாங்க. ஆனால் நம்ம அப்படி வைக்க போகிறது கிடையாது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் கொஞ்சம் இப்போ பார்த்தோன்னா நம்ம அரிசி கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிடுச்சு. திருப்பி நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ மறுபடியும் கல்லை வச்சு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம பிரியாணி போட முடியும். பாத்திரம் சைட்லாம் நான் சுற்றி காட்டியிருக்கேன். இப்போ பாருங்கள் ஆவி எப்படி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஆவி வர ஆரம்பிச்சதுனாலே பிரியாணி ரெடின்னு அர்த்தம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் பிரியாணி எப்படி ரெடியாக இருக்குன்னு. பாருங்கள், நம்ம பிரியாணி நல்லாவே ரெடியாக இருக்குது. நான் இப்போ எடுத்து போடுறேன் பாருங்கள். பாருங்கள், அப்படியே உதிரி உதிரியாக இருக்கணும் பிரியாணி. பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. ஒரு டிப்ஸு ஒன்று சொல்லிக்கிறேன். பிரியாணி ஒரு 15 நிமிஷம் நம்ம தம் போட்டாலே போதும், அதிலே நல்லா வெந்துடும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ. பாய்.